ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சமையல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 1/2 kg பன்னீர். நான் 7லேருந்து 8 பேருக்காக செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் 4 பேருக்கு செய்கிறீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸையும் பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க. 4 பெரிய வெங்காயம், 8 பெரிய தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் ஜீரகம், பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை, பூண்டு, இஞ்சி, பேபி கேஷ்யூ. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கேஷ்யூ நட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுறது. இது கிடைக்கலன்னா ஒரு 20லேருந்து 25 கேஷ்யூ நட் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில், 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 4 டீஸ்பூன் தனியா பவுடர், 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சுவைக்கேற்ப, 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ் க்ரீம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி செய்யறதுன்றது நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம முதல்ல ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 200 ml பாலை கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சு பால் நல்லா திக் ஆகுற வரைக்கும் கொதிக்க விடலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம். விஸ்க் இல்லைன்னா மிக்சியோட ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்ததா பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். தீ மீடியமாக இருக்கட்டும். அடுத்ததா இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரை ஆனதும் ஆனியன் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா டொமேட்டோ சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பேபி கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். தீ மீடியமாக வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்படி வடிகட்டுறதுனால கிரேவி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு தீயை ஸ்லோவாக வச்சு அதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிரிஞ்சி இலையை அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியா தூள் இது 3யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா சர்க்கரை சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் இன்னும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம்.
கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை இதில் சேர்த்து ஒரு 3 minutes குக் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை இதில் ஆட் பண்ணி இன்னும் 1 minute குக் பண்ணலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சர்வ் பண்ணலாம். கார்னிஷிங்க்கு மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம். இப்போ டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.